கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி நண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கடல் நண்டு தான் வாங்கி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஏரி நண்டு கிடச்சா கூட நீங்கள் அதில் செஞ்சீங்க, ஏரி நண்டில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் கடல் நண்டு தான் வாங்கி வச்சுக்கிறேன். இப்போ நண்டு வந்து நம்ம நண்டு கால் போட்டு தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். நான் ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து புளி கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிறேன். ஒரு வரமிளகா, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, கைப்பிடி கருவேப்பிலை, கைப்பிடி கொத்தமல்லி, 2 தக்காளி, சின்ன தக்காளி 50 கிராம் தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 5 பீஸ் வெங்காயம், பூண்டு பல் ஒரு 10 பல். நம்மளுக்கு நண்டு கால் எவ்வளோ தேவை நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுங்க, அளவு கிடையாது அதுக்கு. மிளகு, ஜீரகம், வரமிளகா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பூண்டு பல் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் போடணும் அந்த ரசத்துக்கு, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் குறைன்னு அரைச்சின்னு வந்துடலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சாச்சு. இதுமாதிரி சின்ன அம்மிக்கல்லில் நம்ம நண்டு காலெல்லாம் போட்டு நம்ம நசுக்கி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் போட்டு சும்மா குறைன்னு அரைச்சிக்கலாம். ஆனால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது அது. அதனால் நம்ம வந்து இதுமாரி கல்லில் போட்டு கிடிச்சு ரசம் வச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்தமாரி தான் நம்ம ஒன்றும் பாதியமாக கிடிச்சு வச்சுக்கணும். பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சாச்சு. ரசம் தாளிக்க ஒரு 3 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 2 வரமிளகா போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூனு. கடுகு பொரிஞ்சிட்ட பிறகு தக்காளி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ரசத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போடுறேன். தக்காளி நல்லா மசிட்டோம். நம்ம மிக்ஸி ஜாரில் மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாம் குறைன்னு அரைச்சோம், அது போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதங்கணும். ரச பவுடரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஆப்ஷன் தான், உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம நண்டு கால் தட்டி வச்சுக்கிட்டு தான் போட்டுக்கலாம். லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிறேன். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ரசம் கொதிக்க கூடாது, அந்த நுரை மாதிரி வந்தோடனே எடுத்துடணும். அப்போதான் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் நண்டு ரசம். கொதிக்க விட்டிங்கன்னா ரசம் லைட்டாக கசப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம உப்பு போட்டுக்கலாம் ரசத்துக்கு. ஏற்கனவே தக்காளி வதக்க மட்டும் உப்பு போட்டுக்கிறோம், நீங்கள் பார்த்துன்னு போட்டுங்க. ரசம் ரெடி ஆகி போச்சு. இந்தமாரி சின்ன சின்ன பபுள்ஸாக தான் வரணும், சுற்றி நுர கட்டி இருக்கணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது ரசம். இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ரசம் இறக்கலாம். ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம இறக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு நண்டு ரசம் எப்படி வைக்கிறது நம்ம பார்த்தோம். ரெடி ஆகி போச்சு. நல்லா சூப்பராக இருக்கும் நண்டு ரசம். இன்னும் கொடுங்கன்னு வாங்கி சாப்பிடுவாங்க. இது சளிக்கெல்லாம் நல்லது, உடம்பு வலிக்கலாம். நண்டு ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது அப்படியே கூட நீங்கள் குடிக்கலாம். நண்டு ரசம் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டீங்களா இன்னும் ஒரு புடி சாதம் சேர்ந்து இறங்கும். ரெடியாகி போச்சு. நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.